ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மதன். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கான் ஒன்று கேட்டோம், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்காக. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓடிஜி எப்படி செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் ஒன்று கேட்கும், அதையும் கிளிக் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தாக்கா யூஎஸ்பி. இந்த யூஎஸ்பி 5 ரூபா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும், எலக்ட்ரிஷியன் கடையில். அதனால் கேட்டு வாங்குங்க. இது பேக் சைடு எல்லாம் லைன் கரெக்டாக இருக்கா, சால்ட்ரிங் எதுவும் ஒட்டாமல் லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடாது மைக்ரோ யூஎஸ்பி. இந்த யூஎஸ்பி வந்து மாஸ் ஸ்டோரேஜ் சப்போர்ட் ஆகிற கேபிள் மட்டும்தான் இது எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் நார்மலாக சார்ஜர் ஏற்றுற மைக்ரோ யூஎஸ்பியில் செட் ஆகாது. அதனால் நீங்கள் மாஸ் ஸ்டோரேஜ் யூஎஸ்பியை பார்த்து எடுத்துங்க. நம்மளுக்கு அடுத்ததாக தேவைப்படைய பொருள்னு பார்த்தாக்கா டேப். இந்த டேப் எதுக்குன்னு சொல்லி பார்த்தாக்கா 2 லைனும் ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்குது டேப். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு பத்தாக்கத்துக்கு சால்ட்ரிங் தேவைப்படும். அதனால் சால்ட்ரிங் நீங்கள் பவர் ஆன் பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு தேவையான நேரத்தில் ஹீட் கரெக்டாக இருக்கும். இப்போ லைன்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம லைன் மிஸ் ஆகிறதுனால ஒரு சில டைமில் ஒர்க் ஆகாது. அதனால் லைன்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த யூஎஸ்பியில் ஒயிட் சைடு இருக்குல்ல, அது மேலே ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் அது மேலே ஃப்ளாட்டாக வச்சுட்டு இந்த மைக்ரோ யூஎஸ்பியில் ஃப்ளாட்டாக இருக்க சைடு மேல் பகுதியிலையும் வச்சு நம்ம சால்விங் பண்ணணும் கைஸ். பாருங்கள், கரெக்டாக அந்த யூஎஸ்பி வந்து மைக்ரோ யூஎஸ்பி கூட செட் ஆகாது. அதனால் அதுக்கு தகுந்த போல் கம்பியை வளைச்சி விட்டு நீங்கள் அது செட் ஆகிற போல் வச்சு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணுங்கள். நான் இப்போ சால்ட்ரிங் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் சால்ட்ரிங் பண்ணுங்கள். நல்லா க்ரீப்பு போட்டுட்டோன்னா அதுக்கப்புறமேட்டு மீதி இருக்க 3 லைனும் சால்ட்ரிங் பண்ணுங்க. எந்த லைனும் ஷார்ட்டேஜ் ஆகாத அளவுக்கு சால்ட்ரிங் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு சைடு சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த சைடும் சால்ட்ரிங் பண்ணலாம். 2 சைடும் சால்ட்ரிங் பண்ணோன்னா நடுவில் இருக்கிற சென்டர் 2 லைனும் ஷார்ட்டேஜ் ஆகாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுங்கள். சால்ட்ரிங் பண்ணோன்னே டேப்பை வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணி விட்டுடலாம். எதுக்கு நடுவில் ரோல் பண்ணுறோன்னு பார்த்தாக்கா சில டைமில் ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டேப் அடித்து விட்டுடலாம். டேப் அடிக்கும்போது பார்த்து அடிங்க. 2 சைடும் கவர் ஆகிற அளவுக்கு அடிக்கணும். யூஎஸ்பிக்கும் மைக்ரோ யூஎஸ்பிக்கும் சேர்த்து 2த்துக்கும் சென்டராக வச்சு டேப் அடிங்க. அப்போ தான் ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது எப்படி அடிக்கணுமோ பார்த்து அடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஓடிஜி சப்போர்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மொபைல் இருந்தால் மொபைல் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். என்கிட்ட மொபைலில் காட்டினாலும் நான் உங்களுக்கு வெறும் செஞ்சு மட்டும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.